ஹாய், பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எபிசோட் 4ல் ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் PEM பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மெயினாக ப்ரோட்டீன் அண்ட் கலோரி ரெண்டுமே டெஃபிசிட் ஆகிறதுனால நடக்கிறது. ரெண்டாவது வீனிங் இன்ஃபென்ட்ஸ், பிரஸ்ட் மில்கை தாண்டி குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபென்ட்ஸ்க்கும் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் தான் இந்த டிசீஸ் ரொம்ப காமனாக வரும். இதில் ஃபர்ஸ்ட் டிசீஸ் குவாஷியாக்கர். இது டயட்டில் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். மெயினாக இதில் வந்து பார்த்தோன்னா ஃபேட்டி லிவர் இருக்கனால அந்த குழந்தைங்களுக்கு வயிறு மட்டும் ரொம்ப குண்டாக தெரியும். இதை வச்சு நம்ம குவாஷியாக்கரை கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது மராஸ்மஸ். இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் கலோரி ரெண்டுமே டயட்டில் டெஃபிசிட் ஆகிருக்கும். அண்ட் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. இந்த மராஸ்மஸ் குவாஷியாக்கர் ரெண்டுமே காமனாக மசில் வேஸ்டிங்கும் டிக்ரீஸ் ரேபிட் பசி எடுக்காத க்ரோத்தில் ரொம்பவே ரிட்டார்டாக இருப்பாங்க. இது வந்து காமனாக ரெண்டுக்குமே இருக்கும். இதை அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹைட்டு, வெயிட்டு, ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டாண்டர்டாக உள்ள மால்நியூட்ரிஷன் சார்ட்டோட கம்பேர் பண்ணி டயக்னோஸ் பண்ணிப்போம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீனும் கலோரியும் கொடுக்குறது தான் மெயினான ஒரு ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது பாக்டீரியல் இல்லை பேரசைட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதும் ட்ரீட்மெண்ட் தான். PEM பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் மோர் நாஸ் வீடியோஸ் ஃபாலோ த பேஜ்.